சாய் ஸ்ரீ காமாட்சி தேவியை நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு யோகம், ராஜயோகம், ரெண்டு அமைப்பை பார்ப்போம். இப்போ இந்த யோகங்கிற வார்த்தைக்கு ஜோதிட ரீதியாக ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று பஞ்சாங்கம், பஞ்ச அங்கம் அப்படிங்கிற போது 4 நட்சத்திரம் திதி கர்ண யோகம், அந்த யோகம் வேறு. அது அமிர்த யோகம், சித்த யோகம் அப்படி வருது பாருங்க. செய்யக்கூடாத யோகம் அப்படி நம்ம பார்க்குறோம்ல, அந்த சமாச்சாரம் வேறு. அது அந்த யோகத்தின் தன்மையை எதுக்கு பார்க்குறோம்னா, ஒரு நல்ல நேரத்தில் செய்யணுங்கிறதுக்காக அந்த யோகத்தை பார்க்குறோம். அந்த யோகம் வேறு. ஜோதிட ரீதியாக யோகம்னா அதுக்கு அர்த்தம் கிரக சேர்க்கைகள்னு அர்த்தம். கிரக சேர்க்கைகள் மூலம் நமக்கு ஒரு நல்லது நல்லதா அல்லது விரும்பத்தகாதது வருமா அப்படிங்கிறத சொல்கிறது இந்த யோகம். அப்போ நல்ல கிரகங்கள் நமக்கு ஆதிபத்திய விசேஷம், அதாவது நன்மை தரக்கூடிய கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு அதன் பலனை நமக்கு வழங்குவது யோகம். ஆனால் ராஜயோகம்ங்கிறது அது வேற. இந்த இடத்துல ஜோதிடரே எப்படி சொல்கிறாரு, சில ஜோதிடர்கள் எப்படி சொல்கிறாங்க, அதன் வாயிலாக மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, யோகம்னா ஒரு சிறிய அளவாகவும் ராஜயோகம்னா பெரிய அளவாகவும் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்ல பாயிண்ட். அப்படி கிடையவே கிடையாது. யோகம் என்பது நல்ல கிரகங்கள் நமக்கு அதாவது இந்த ஜாதகருக்கு இயற்கை நல்ல கிரகங்கள், ஜாதகப்படி நல்ல கிரகங்கள் இருக்குது. அப்போ ரெண்டுமே தொடர்பு கொண்டு தசாப்தி ரீதியாக ஜாதகருக்கு வழங்கக்கூடியது யோகம். அது பணக்கார யோகமாக இருக்கலாம், பிள்ளைகளால் யோகமாக இருக்கலாம், வெளிநாட்டு யோகமாக இருக்கலாம். இப்படி நம்ம பிரிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி தொழில் யோகம், வேலை யோகம் இப்படிலாம் இருக்குது. அப்போ அது வேறு. அந்த யோகத்திலே அப்போ இன்னொன்றையும் நம்ம பிரிக்கணும். சுபயோகம், அசுபயோகம். நல்ல விதமாக இருந்துச்சுன்னா அது நல்ல யோகம். அசுப யோகம், அதுக்கு யோகம் தானே பேர். அசுப யோகம் கெடுதல் செய்யக்கூடியதும் அதுக்கு பேர் யோகம் தானே. அப்போ கிரக சேர்க்கைகள் தான் அந்த யோகங்கிறத புரிஞ்சுக்கிடலாம். ஜோதிடம் மிக அற்புதமானது. புரிந்து கொண்டால் மட்டுமே அது நமக்கு எல்லாமே தெரிவிக்கும். சரி, இப்போ ராஜயோகத்துக்கு வருவோம். நான் சொல்லிட்டேன், யோகம் அதனுடைய அதிக அளவு ராஜயோகம்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. இப்போ ராஜயோகத்தை இப்படி விளக்கலாம். அது கூட ராஜயோகம் அவனுக்கு என்னப்பா ராஜயோகத்தில் இருக்காயா அப்படிமா, அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். நல்லா ஒரு 4-5 நிறுவனங்கள் வச்சு வருமானம் அதிகமாக வரும். வேலையாட்களோடு செய்வார். நல்ல வாகனம், வீடு, நல்ல லக்ஸரியான வீடு வாகனம்லாம் வச்சுருப்பார். சந்தோஷமாக வாழ்வார். இது அவர் ராஜயோகத்தில் பிறந்தவர் சொல்கிறது அது இல்லை. அப்போ இதுக்கு எப்படி, இந்த குழப்பத்துக்கு எப்படி நம்ம பார்த்துக்கணும்னா, அந்த ராஜயோகத்தை அரச யோகம்னு எடுங்க. அப்போ நல்ல வசதியாக வாழ்றவட்ட அவனுக்கு என்னப்பா அரச யோகத்தில் இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஆனால் இப்படி வேணால் சொல்லலாம், ராஜா போல் வாழ்கிறாருன்னு. ராஜா போல் வாழ்ந்துட்டா போதுமா? ராஜா ஆக முடியாது. அப்போ ராஜயோகம் என்பது அரசராகும் யோகம், அரசாளும் யோகம், நாடாளும் யோகம். அது கூட கிரக நிலையில் சொல்லியிருந்தேன். அதுவும் ஒரு கிரகத்தில் எந்த பலனும் இல்லை. எல்லா கிரகங்களும் கூடி நமக்கு பலனை தருவது தான் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அரசு கிரகங்கள் என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்க பூரா அரசு கிரகங்கள். புதன் சேர்ற கிரகத்தை வச்சு செய்வார். சுக்கிரனும் அவர் லக்ஸரிக்கு உள்ளாட்டாலும் அவரும் ஒரு நல்ல ஒளி கிரகம்தான். இவங்களோட ஜாயிண்ட் ஆகிட்டாருன்னா அது நல்லபடியாக அந்த அரசன் லக்ஸரியாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் நல்ல எண்ணங்கள் கொடுக்குறவனு தான். சுக்கிரனும் நல்ல எண்ணங்களையும் கொடுக்குறவர் தான். இப்போ இந்த அமைப்பில் சிம்ம வீடு, அரசு அமைப்பை குறிக்கக்கூடிய வீடு சிம்ம வீடு. அங்கே நல்ல சுப ஒளி இருக்கணும். சனி செவ்வாய் தொடர்புலாம் வரக்கூடாது. செவ்வாய் கூட இருக்கலாம், சனி சொல்ல தொடர்பு வரக்கூடாது, ராகுடைய தொடர்பு வரவே கூடாது. கடும் இருள் கிரகங்கள். அப்புறம் அந்த அதிபதி சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும். குரு பார்வையில் இருந்தால் சிவராஜ் யோகம். நேருக்கு நேரம் பார்த்தா குரு மட்டும் சூரியனை பார்க்குற அமைப்பும் நல்ல யோகம். சூரிய சந்திரர்கள் நேருக்கு நேரம், பௌர்ணமிக்கு அருகில், இது போல நல்ல அமைப்பு. 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இந்த இடத்துல நம்மளுடைய கர்மம், அதாவது ஒரு செயல், அரசராக இருக்கிறது, தொழில் பண்ணுறது, அந்த 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி அதிபதி நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே தசாபுத்திகள் நல்லா அப்படியே வரணும். இப்படிலாம் வரும்பொழுது அவர் அரசர். சரி, அரசர் நல்ல அரசரா, சூரியலாம் கொண்ட அரசரா, அதெல்லாம் இருக்குது.
அதெல்லாம் தனித்தனியாக இப்போ இதை போட்டு குழப்பக்கூடாது. அப்போ அரச யோகம், அதாவது ராஜயோகம் என்பது வேறு, யோகம் என்பது வேறு. இன்னொரு யோகம் வந்து அது அன்றைய அந்த பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய யோகம் வேறு. எனவே இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். இன்னும் நிறைய வீடியோக்களை இந்த ஓம் சேனலில், தெய்வ கடாட்சம் சேனலில் தர இருக்கிறேன், பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.